நானும் அவர்களை தூக்கி சுமந்த வண்ணமே தவாஃப் செய்து வருகிறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், பெரிய விஷயம் அல்லவா, பார்த்து கண்ணீர் மழுக துஆ செய்கிறார்கள். அந்த நபர் சொல்லுவார், யா ஷேக், இப்னு அப்பாஸ் தங்களுடைய விளக்குரையில் எழுதுகிறார்கள் இந்த சம்பவத்தை, ஹஜ்ஜில் நான் பார்த்த ஒரு சம்பவம் என்று. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், துஆ செய்யுங்கள். 20 வருஷமாக நான் சுமக்கிற என் தாய் இப்படியே தான் இருப்பா, அப்படியே மலம் ஜலம் கழிப்பா, நான் அப்படியே என் முதுக தொடச்சிப்பேன், அப்படியே தான் இருப்பா, நஜிஸ் எல்லாம் என் முதுகுல தான் வரும், நான் அப்படியே தொடச்சிப்பேன். அப்படியா? மறுபடியும் சுப்ஹானல்லாஹ். இந்த உபகாரம் எனக்கு போதுமா அல்லாஹ்விடம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லா தஸி ஹாதா ஸஃப்ரத லிஸஃப்ரத்தில் விலாதா, லா தஸி ஹாதா ஸஃப்ரத லிஸஃப்ரத்தில் விலாதா. தெரிந்து கொள் மகனே, தெரிந்து கொள், இவ்வளவு நீ செய்கிறாய், ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவளை உன்னை பெறும்பொழுது பெற்ற ஒரு நொடி அந்த வழி இருக்கிறது இல்லையா, நீ 1000 வருடம் காலம் நீ உன் தாயை இந்த நிலையில் சுமந்தாலும் அதற்கு அது ஈடாகாது என்று சொன்னார்கள். ஏன் ஏன் ஈடாகாது? 5 வருஷம் தானே, 4 வருஷம் தானே. ஆமாப்பா, பொறுமையாக சொன்னார்கள் இப்னு அப்பாஸ். ஆம் பலா, நீ கேட்கிற கேள்வி சரிதான், இருந்தாலும் தத்தமன்னல் மௌத், அவ எப்போவாது இறந்துருவான் நீ சுமக்கிற, ஆனால் உன்னை பெற்றவள் நீ வளர வேண்டும் என்று உன்னை பெற்றாள், உன்னை பெற்றவள் நீ வளர வேண்டும் என்று உன்னை பெற்றாள், நீ வாழ வேண்டும் என்று உன்னை பெற்றாள். ஆனால் நீ சுமந்ததோ என்றாவது இறந்து விட்டால் இறக்கி விடலாம் என்று நினைக்கிறாய், இதற்கு அது ஈடாகவே ஆகாது. இப்னு அப்பாஸ் சொல்கிற வார்த்தை இது. அல்லாஹ்வின் அன்பிற்கினவர்களே, இவ்வளவு சிறப்பு பெற்ற பெற்றோரை பேணவில்லை என்றால் எவ்வளவு துர்பாக்கியசாலியாக நாம் மாறிவிட்டோம். ஒரு நாள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இறந்து விட்டால் அவர்களுக்காக அழுது மக்ஃபிரத் செய்யுங்கள். வாழ்ந்து இருந்தால் தொடையோடு தொடையாக காலோடு காலாக போய் அமர்ந்து கைப்பிடித்து அழுவுங்கள். உங்கள் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டே வர்றான், மன்னிச்சுக்கிட்டே வர்றான். இல்ல பார்த்து அழுக முடியலன்னா அம்மாவை மனசுல நினைச்சு வாப்பாவை மனசுல நினைச்சு அழுகுங்க, அதற்கே அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். எவனோ ஒருத்தி எங்கேயோ பிறந்திருக்கிறா, எவனோ ஒருத்தன் எங்கேயோ பிறந்தான், எந்த வகைரா எந்த மூலியத்துல பிறந்தான்னு தெரியல, அவளையே பெட்ஷீட்டுக்குள்ள ராத்திரியும் பகலமா நினைக்கிற இந்த சனியம் பிடிச்ச முசீபத்தான நப்சு உள்ளம் நம்மை பெற்றெடுத்து ஈன்றெடுத்து தழும்பிய பெற்றோரையும் நினைக்கலனா இது உள்ளமா? இது உள்ளமா? கடம் நிறைந்த உள்ளம், பாவம் நிறைந்த உள்ளம், சதி நிறைந்த உள்ளம், குரோதம் நிறைந்த உள்ளம், தோற்று போன உள்ளம், நாசமடைந்த உள்ளம் வேண்டாம். இந்த உள்ளம் தூக்கி எறிந்து விடுங்கள், மண்டியிடுங்கள். எங்குவெல்லாம் அல்லாஹ்வினுடைய கருணையை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்களோ அந்த இடத்தில் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டும் பொழுது ஒரு தாயைத்தான் காட்டுவார்கள், ஒரு தாயைத்தான் காட்டுவார்கள். ஏனென்றால் கருணைக்கும் உபகாரத்திற்கும் அவள் கொடுக்கிற கருணையும் உபகாரத்தை போன்று வேறு உலகத்தில் இந்த மனுஷன் எங்குமே பார்க்க மாட்டாங்க, எங்குமே பார்க்க மாட்டான். மனைவி மலையிலே நடந்து வருகிற தன் கணவனை இவன் தான் நினைச்சுக்கிறான் என்னமோ பெருசா. நான் குடும்பத்துல எது சண்டையெல்லாம் உருவாக்கலங்க, சும்மா பொதுவா சொல்றேன், கொஞ்சம் சொந்த யோசிச்சு பார்க்கணும். மனைவி முக்கியம், அதற்காண்டி போய் மனைவியை அடிச்சுட்டு உமாவுக்கு போய் ஸ்வீட்டு கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாதீங்க. 2 பேரும் முக்கியம், 2 பேரும் இரு கண். என்ன அது செயற்கை உறுப்பு, இது இயற்கை உறுப்பு, அவ்வளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான் வித்தியாசங்க. மனைவி நம்ம தான் இயற்கை உறுப்புன்னு நினைக்கிறோம், அவ என்னைக்காவது மூத்தா போயிட்டாலும் நிறைய பேர் இருக்கும் பொழுதே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான், அது வேற. இடையில வந்து எதெல்லாம் ஜாயிண்ட் ஆகுதோ அதெல்லாம் செயற்கை உறுப்பு. நம்ம எதிலிருந்து வந்தோமோ அதெல்லாம் இயற்கை உறுப்பு. கை இருக்கு, கையை கழட்டி தூக்கி போட முடியுமா? காலை தலைக்கு தூக்கி போட முடியுமா? முடியாது. இன்னைக்கு இவன் காது இருந்தாலும் கேட்கறது இல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு காது என்னமோ ப்ளூடூத்ங்கிறான், அதை தூக்கி 2 காது. இப்ப இது செயற்கை உறுப்பு, இது பொண்டாட்டி மாதிரி எப்ப வேணாலும் தூக்கி போடலாம். பேட்டரி லோ ஆச்சுன்னா தூக்கி போட்ட வேண்டியதுதான் இல்லையா? சமயத்துல அதுவே லோயா அதுவே செத்து போயிடும்.
காது அப்படி இல்ல, லோவா ஆயிடுச்சு, பெரிய ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கும் அங்க போய் நிப்பான். அந்த மாதிரிதான் இயற்கை உறுப்பு தாய், அவளை கவனிக்க வேண்டும். அதுவெல்லாம் இயற்கை உறுப்புங்க, அதை கவனிக்க வேண்டும். எனவே நான் சொல்வது, ஒரு மனைவி உள்ளே வருகிறாள், மழையிலே நனைஞ்சு வருகிறான், கொடை பிடித்து மந்தவரிடம் கொடையை புடுங்கி விட்டு தூக்கி எரிஞ்சு, என்னங்க நனைஞ்சிட்டீங்களா, சேலையை கொண்டு அப்படியே தலையை துடைக்கும் போது இவன் வானத்தையெல்லாம் தாண்டி சொர்க்கத்தை தாண்டி போயிடுவான். என் அம்மா ஒரு நாளும் கூட இந்த மாதிரி செஞ்சதே இல்லையே, இப்படி ஒரு பாசம் எனக்கு யாருமே கொடுத்தது இல்லையே. அட மடையா, நீ ஒரு நாள் அப்படி நடந்து வந்தாய். நீ வரும் பொழுது உன் தாய் உன்னையோ உன் கொடையோ பிடுங்கவில்லை. நாசமா போன மலை என் பிள்ளைய இப்படி கருகிச்சேன்னு திட்டுனா அது கேட்கிற அறிவு அன்னைக்கு உன்கிட்ட இல்ல. அவள் சிறந்தவள், அவள் மழையை தான் திட்டுவாள், இவள் வெறும் மலையில் வந்த ஈரத்தை தான் கசக்குவாள். இதுதான் பாசம். 2 நாள் ஊருக்கு நீ வெளியே போய் சம்பாதிக்கலனா 3வது நாள் பருப்புல தண்ணியில தான் பருப்பு மிதக்கும் இல்லையா? நீ 3 வருஷம் 4 வருஷம் நான் விசா வந்துருச்சு வீட்டுல உட்கார்ந்த, அப்பெல்லாம் உமா சோறு போட்டால, கல்யாணம் முடிச்சு 1 மாசத்துக்கு மேல நீ இருந்த, நீ தலாக்கு, நீ என்னடா என்ன விடுறது இல்லையா? இதுதாங்க உண்மை நிலவரம். ஹுனைனுடைய யுத்தம், எல்லோரும் உள்ளே குழுமி இருக்கிறார்கள். இஸ்லாமிய முஸ்லிம் பெருமக்கள் சஹாபாக்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சில பெண்களும் சிறைக்குள் உட்படுகிறார்கள். அவர்கள் பெற்ற பிள்ளைகள் ஆங்காங்கே கதறி அழுகிறது. அங்கு ஓடோடி ஒரு பெண் வருகிறாள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தோழர்களும் நின்று அந்த சம்பவத்தை பார்க்கிறார்கள். அந்த பெண் ஓடி போய் ஒரு குழந்தையை தூக்கி தன் மடியில் வைத்துவிட்டு தன் மார்பகத்திலிருந்து பால் கொடுக்கிறாள். மீண்டும் அழுகிறது இன்னொரு குழந்தை, வைத்துவிட்டு மீண்டும் ஒரு குழந்தையை ஓடி போய் பார்த்து அந்த பிள்ளையின் முகத்தை பார்த்து தொட்டு முத்தம் கொடுத்து மீண்டும் தன் மார்பில் வைத்து அதற்கும் பால் கொடுக்கிறாள். மீண்டும் ஒரு குழந்தை அழுகிறது. காணாமல் போன தன் பிள்ளையாக இருக்குமோ என்று போய் நிற்கிறாள். முகத்தை பார்த்தால் வேறு ஏதோ ஒரு பிள்ளை, பரவாயில்லை இதுவும் குழந்தை தானே என்று அவள் கொடுக்கிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில் இருந்து சொன்னார்கள், அலா தரவுன், நீங்க பாக்குறீங்களா, ஹாதிஹில் இம்ரது அஹிய அத்தாரியா ஃபின் நார் பில் விலாத், இந்த பெண்ணை பார்த்துட்டீங்களா? ஆமா யா ரசூலல்லாஹ், எந்த பிள்ளைய பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பால் கொடுக்கிறாளே, இந்த பெண்ணை பார்த்துட்டீங்களா? அலா தரவுன ஹாதிஹ தாரியத்து ஃபின் நார், இந்த சந்தர்ப்பத்துல தாம் பெத்த புள்ள கையில கிடைச்சி அது தூக்கி அது எங்கேயாவது நரகத்துல போட்டுருமா? இந்த சந்தர்ப்பத்துல தாம் பெத்த புள்ள கிடைச்சிருச்சுன்னா இந்த முழு பாசத்துல யாரோ பிள்ளைக்கு இந்த நிலைமைனா அது எப்படி பார்த்துக்கணும்? இதை விட அதிகமான அஹக்குர் ரஹ்மா அர் ரஹ்மான், இதைவிட அதிகமான கருணையும் பாசத்தையும் அடியானை நரகத்தில் போடும் பொழுது அல்லாஹ் துடிதுடித்து போகிறான் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தாயை எப்படி நினைக்கிறாள், ஆனால் அல்லாஹ் தன் அடியானை நரகத்தில் போகும் பொழுது நினைக்கிறான். அல்லாஹ் நன்றிருக்கிறவர்களே, இதுவெல்லாம் பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், தப்பிப்போன கடமைகள், தப்பிப்போன சந்தர்ப்பங்கள். இன்று நினைத்து பார்த்தாலும் அல்லாஹ் மீண்டும் என் மடியில் என்னுடைய தலையை என் தாயின் மடியில் கொடுப்பானா? அந்த நசீபு கிடைக்குமா? அந்த நாள் கிடைக்குமா? பின்னால் திரும்பி வருவோமா? ஏதோ சொல்லிவிட்டால் பரவாயில்ல, இருக்கட்டும், போகட்டுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சாஹிபுஹுமா, தாயோ தந்தையோ பில் மஅரூஃப், அவங்களை எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் நீ நன்மையாகத்தான் அவர்களை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு கூட்டம் எதையாவது செஞ்சாலும் சிறுக்குன்றான், சலவாத்து ஓதுனா சிறுக்குங்கிறான், ஏதாவது ஒண்ணுனா சிறுக்குன்றான், தொப்பி போட்டா சிறுக்குங்கிறான், கைலி ஜிப்பா போட்டா சிறுக்குங்கிறான், எப்படியாவது போய் தொழுவிடா வடையா அப்படிங்கிறான் இல்லையா? இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, சாஹிபுஹுமா, தாயோ தந்தையோ, இவங்க 2 பேரு நம்ம ஹஸரத் அவங்க பயான்ல சொன்ன மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கீழே நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா? மலைக்கு மேல நின்று மகனே வா, அல்லாஹ் சொன்னா